இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இன்றைய வார்த்தை, ஆடம்பரமா சந்தோஷமா என்ற தலைப்பின் கீழாக போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். 1 தீமோத்தேயு 6:6. QE2 என்பது ஒரு ஆடம்பர கப்பல். அதற்குள் 7 ஆடம்பர உணவகங்கள் இருக்கிறது. கப்பலின் உள்ளே டிஸ்கோ நடனக்கூடம், பெரிய திரையரங்குகள், கடைகள், நீச்சல் குளம், உடற்பயிற்சி கூடம் என்று எல்லாமே இருந்தது. மேல தளங்களை சென்றடைய லிப்ட் இருந்தது. தவறான உறவுக்காக பிரத்யேக அறைகள் இருந்தன. அந்த கப்பலில் பணிபுரிய 1000 பேர், 1800 உல்லாச பயணிகள் அதில் பயணம் செய்ய முடியும். அக்கப்பலை பார்ப்பதற்கென்று ரூடி லாக் என்ற மிஷனரி சென்றார். அதை பற்றி அவர் குறிப்பிடும் பொழுது, அதில் பயணம் செய்த பயணிகளில் பெரும்பாலானோர் முகத்தில் கவலை சூழ்ந்திருந்தது. அவர்கள் கோட்டீஸ்வரர்கள், ஆனால் உற்சாகமிழந்து பாவபாரத்தால் அழுத்தப்பட்டு சோர்வுற்ற முகத்துடன் காணப்பட்டனர். இவ்வளவு பணம் இருந்தும் அந்த கப்பல் வருந்தத்தக்க இடமாகவே காணப்பட்டது என்கிறார். ரூடி லாக்கு சொந்தமான மிஷனரி கப்பல் சற்று தூரத்தில் நிறுத்தப்பட்டிருந்தது. மனித ஆத்துமத்தை குளிர பண்ணும் வேதாகமும் கிறிஸ்துவ நூல்களும் விற்பனை செய்யப்பட்டன. அறைகளை குளிரூட்ட ஏர் கண்டிஷனர்கள் கிடையாது. சில நேரங்களில் வேர்த்து கொட்டும். தங்குவதற்கான அறைகள் மிகவும் சிறியவைகள். இயேசு கிறிஸ்து சலை சாய்க்க இடமில்லாதவராயிற்றே. இக்கப்பலிலும் திரையரங்கம் இருந்தது. ஆனால் QE2வில் உள்ளது போன்று ஆபாச படங்கள் காட்டப்படவில்லை. ஊழிய சம்பந்தமான படங்கள் காட்டப்பட்டன. இரட்சகரை பற்றிய பாடல்கள் பாடும் இடமாகவும் ஆலயமாகவும் அது உபயோகிக்கப்பட்டது. சிறிய நீச்சல் குளம் இருந்தது. பல சமயங்களில் அது ஞானஸ்நானம் கொடுக்கும் இடமாக பயன்படுத்தப்பட்டது. இங்கிருந்த அனைவரும் கர்த்தரில் மகிழ்ச்சியாயிருந்தனர். உலகத்தில் இன்று அநேகர் உல்லாசம், கேளிக்கை, களியாட்டுகளை தேடி அலைகின்றனர். மெய்யான சந்தோஷமில்லை. ஆடம்பரமும் உல்லாசமும் இல்லாவிட்டாலும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களே இருப்பதில் திருப்தியாகவும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்பவர்கள். எத்தனை சந்தோஷம் இது! ஜெபிப்போமா. கிருபையுள்ள நல்ல பிதாவே, உமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாளின் வார்த்தையின் வழியாக நீர் எங்களோடு கூட இடைப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆடம்பரமா இல்லை சந்தோஷமா, எதை நாங்கள் தீர்மானித்து வாழ்கிறோம் என்ற உணர்வை தந்திர அதற்காக ஸ்தோத்திரம். கேட்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.